வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணதான் பண்ணாங்க. என்னென்னமோ நடந்துட்டு இருக்க மக்களே. அதுவும் மகனை அரெஸ்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சதும் அவரோட அப்பா இருக்கார்ல ஸ்டாலின் அவர்கள், அவர் அறிவாலயத்துக்கு ஓடோடி வந்தது, அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது, நிறைய விஷயம் மக்களே. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சென்னையில் வச்சு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவரோட வீட்டுக்கே போய் போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராமட்டிக்காக எவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்துச்சு. திமுகவோட முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்தது, அவங்க போலீஸ்கிட்ட பேசினது, திமுக தரப்பு வக்கீல் வந்து பேசினது, சபரீஷன் அவர்கள் அந்த இடத்துல இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பல பேரும் போலீஸாரை நகர முடியாமல் முன்னாடி ஃபுல்லாக ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்கள விலைக்கு விட்டது சபரீஷன் அவர்கள் தான். இல்லை நகருங்க அப்படின்ட்டு அவர் விலைக்கு விட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டுக்கிட்டு. இவ்வளோ விஷயம் நடந்து முடிஞ்சதா. சென்னையில் எடுத்த வண்டியை தஞ்சை நோக்கி அப்படியே செலுத்திக்கிட்டு இருந்தாங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ். அந்த வண்டியில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. நம்ம அச்சரப்பாக்கம் இருக்குல்ல, அது அருகில் வண்டி வரப்போகுதுன்ற விஷயம் தெரிஞ்சதும் அந்த பகுதியில் ஃபுல்லாக திமுகவினர் சூட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்காக. என்னங்க நீங்கள் சாப்பாடெலாம் கொடுப்பீங்கன்னா தெரியல, வண்டி வேறு நிறுத்துறாமன்னு தெரியல, நிறுத்தினா கூட்டம் கூடிடுமோன்றதுனாலேயே நீங்கள் வண்டியை ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது, அதனால் சாப்பாடு கொண்டு வரணும்னு அங்கே அவ்வளோ திமுகவினர் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு இடத்துல அவருக்கு கொடுக்க முயற்சி பண்ணாங்க. பட் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க, இல்லைங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ சட்டப்படி பார்த்தீங்கன்னா வெளி உணவுகள் இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குல்ல, நாங்களாம் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அப்படியே வண்டியை அடுத்தடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் அமைச்சருமா சுப்பிரமணியம் இருக்கார்ல, இவர் என்ன சொன்னார், தஞ்சாவூர் போகிற வழியில் 2 இடத்துல வண்டியை நிறுத்துறதா சொன்னாங்க. அப்படி சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க எங்கேயுமே வண்டியை நிறுத்தலை, சாப்பாடு கூட அவருக்கு கொடுக்கலங்க, அந்தளவுக்கு வண்டியை தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. இயற்கை உபாதையை கழிக்கக்கூட வண்டியை நிறுத்தலைன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இது போலீஸோட அராஜக போக்கை காட்டுறதாகவும் அப்படி பேசியிருக்காரு. சரி, ஓகே, இந்தளவு சொல்கிறாங்களே, ஆக்சுவலாக போலீஸார் வண்டியை நிறுத்தினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் வண்டி நின்றுருக்கு. எக்ஸாக்டாக எங்கே சொல்லணும்னா நம்ம விழுப்புரம் உலக்கூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே வண்டியை நிறுத்திட்டு அந்த ஸ்டேஷன் சார்ந்து தான் உதயநிதி அவர்கள் கொஞ்சம் அங்கே ஆசுவாசப்பட வச்சுருந்தாங்க. அங்கே வச்சு தான் அவருக்கு லஞ்சு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இயற்கை உபாதை கழிக்கிறது சார்ந்தும் அங்கே தான் டைமும் கொடுக்கப்பட்டிருக்காமா. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக வண்டி நின்றுருக்கு. இந்த விஷயம் தெரியுதா? ஓகே, ரைட்டு. தஞ்சாவூரில் இந்த சில தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அறிவிச்சிட்டாங்க பிற்பகலுக்கு அப்புறம். ஏன்னா விஷயம் ஆரம்பிச்சது எங்கே நினைக்கிறீங்க? தஞ்சாவூரில் தான். இந்த காவிரி இஷ்யூக்காகன்னு சொல்லிட்டு போராட போயிட்டு திமுகவினர் அங்கே நடிகை சார்ந்து ஒரு சில விஷயங்கள் பெருசாக பல பேரால் பேசப்பட்டு அங்கேருந்து திமுக தொண்டர்கள் அதை எடுத்து கொடுக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு, நான் அதை சொல்லலை காவிரி சொன்னன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போக அங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான். அப்பேற்பட்ட தஞ்சாவூரில் திமுக காரங்க குவியுவாங்களா குவிய மாட்டாங்களா? பல பேர் குவிஞ்சிட்டாங்க. எதுக்கு ஸ்கூல்ஸ் வரைக்கும் அங்கே சில ஸ்கூல்ஸ் மட்டும் லீவ் விட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எதிர்க்கட்சி தலைவருங்க, திமுகவோட அடுத்த தலைவர்னு சொல்லக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்ஃபேக்ட் RS பாரதி இருக்கார்ல, திமுக அமைப்பு செயலாளர், அவரே இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், இதே போல தான் கலைஞர் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க, அராஜக போக்க கடைபிடிச்சாங்க, இப்போ அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நடக்குது. ஸோ எது எப்படியோ இளைய கலைஞர் அப்படின்ற பெயருக்கு உகந்த மாதிரி நீங்களே வழி அமைச்சு கொடுத்துட்டீங்க, அதுதான் இந்த அரசு பண்ணியிருக்குன்ற மாதிரி அவர் அப்படி ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே அசாதாரண சூழல் நிலவு நினச்சாங்களே, அதான் நிலவுச்சு. எவ்வளோ பேருன்றீங்க? சாலைக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில். இன்னொரு பக்கம் கலவரம் பெருசாகிடுமோன்ற மாதிரி பயமும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல. அந்தளவுக்கு திமுக காரங்க ஃபுல்லாக போராட்ட காலத்தில் இறங்கி பயங்கரமாக முழக்கங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தஞ்சாவூரில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் திமுகவினர் இருக்கிற ஒரு இடங்கள்லையும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ணப்பட்டாங்களே, இதை கண்டிச்சு ஹைகோர்ட்டில் அரசு தலைமை வழக்கறிஞர் இருக்கார்ல, இவர் ஒரு முக்கியமான பதிலை கொடுத்தாரு. அதான் ஆக்ஷன் எடுக்க வேணாம் ஒரு 12 மணி வரைக்கும் அப்படின்ட்டு கோர்ட்டில் ஜட்ஜ் இதுக்கு முன்னாடி சொன்னாங்களா, பேரலாக அதே டைமில் கைது நடந்துருச்சா, இதுக்கப்புறம் இந்த மனு விசாரணைக்கு வருதுங்க. அப்போ தான் ஹைகோர்ட்டில் அரசு தலைமை வழக்கறிஞர் என்ன சொன்னார்,
எங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரணைக்காக தான் தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். விசாரணை முடிஞ்சதும் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அப்படியெல்லாம் அடுத்தடுத்த ப்ரொசீஜர்லாம் கிடையாதுங்க, ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இந்த ரிமாண்ட் எடுக்கிறது, கோர்ட்டில் ஆஜர்படுத்துறது, இது போல் எண்ணம் எங்களுக்கு துளியும் கிடையாதுன்னு கவர்மெண்ட் சைட்லேயே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அரசு தலைமை வழக்கறிஞர் சொல்கிறாருன்னா தமிழ்நாடு அரசு சொல்கிறதுக்கு சமம். ஸோ இவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்களா? நீதிபதி இளந்திரையன் அவர்கள் அவர் என்ன உத்தரவிட்டார், ஓகேங்க விசாரிச்சுட்டு இன்றைக்கே விடுவிச்சணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நாளைக்கு அசம்பிளி செஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கே விடுவிச்சணும்னு நீதிபதியும் சொல்லியாச்சு. இந்நேரம் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே அப்டேட் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னொரு பக்கம் அண்ணா அறிவாலயம் நோக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தந்தையும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் வந்தார். இவரோட என்ட்ரிக்கு தான் பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாரு, அவரோட பையனாச்சு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாரு காத்துக்கிட்டு இருந்தாங்க. வந்துட்டார் அறிவாலயத்துக்கு. வந்தவர் திமுக மூத்த தலைவர்கள் இருக்காங்களே, அவர்கள் கூட ஆலோசனை ஈடுபட ஆரம்பித்தாருங்க. ஆலோசனை முடிஞ்ச கையோடு அவர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அதில் முழுக்க முழுக்க தாவேக அரசை கடுமையாக கண்டித்து தான் பேசியிருக்காரு. ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறது, அப்புறம் என்னோட அமைச்சர்கள் சார்ந்து முன்னாள் அமைச்சர்கள் சார்ந்து ஆக்ஷன் எடுக்கிறது, இதே வேலையை வச்சுருக்கீங்களே, ஆக்கப்பூர்வமாக செய்ய மாட்டிங்களா? இப்போ பாருங்க, கோர்ட்டே உங்களுக்கு கொட்டு வச்சிருக்கு இது போல் இன்றைக்கே ரிலீஸ் பண்ணுன்ட்டு. இது போல் விஷயங்களை ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருக்காப்புல யார், ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறமா ஒன்று சொல்கிறாரு, இதுக்கப்புறமாச்சும் அந்த ஃபாசிச மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்கன்னு அட்வைஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சா? ஏன்னா ஆதங்கம் இருக்கும்ல, யாருமே எதிர்பார்க்கலங்க. ஏன்னா சிஎம் விஜய் அவர்கள் சார்ந்து பல பேரும் மேடைகளில் ஒருமையில் பேசுகிறாங்க, அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அவங்களில் எத்தனை பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த எண்ணிக்கை சொற்பமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி எதிர்க்கட்சி தலைவரையே இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது பல பேருக்கும் ஒரு தயக்கத்தை கொடுக்கல. இதுக்கப்புறம் நம்ம ஆபாசமாக பேசணுமா, அப்படி பேசினா நாளைக்கு நம்மளும் அரெஸ்ட் பண்ணப்படுவோமோன்னு ஒரு பயத்தை விதைக்கல. அது போல் ஆயிடுச்சு இந்த விஷயம். இதுக்கு நடுவில் ட்ராமட்டிக்காக ஒன்று நடந்துச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் வண்டியில் கூட்டு போயிட்டே இருக்காங்களே போலீஸ்காரங்க. அப்போது அந்த வண்டியை திமுக முன்னாள் அமைச்சர்கள் வண்டியெலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது போலீஸ் அஃபிஷியல்ஸ் நடுவில் அந்த வண்டிகளை தடுத்துட்டாங்க. ஃபுல்லாக பேரிகேட்ஸையும் போட்டாங்க நடுவில். இதில் கடுப்பான திமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே, அவங்க கார்களை விட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் என்ன தெரியுறாரா, இவர் அங்கேருந்து இறங்கி வராருங்க போலீஸ்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு, என்ன எதுன்னு சொல்லி கேட்கலான்ட்டு. அப்போ அவரை ஓவர்டேக் பண்ணி திமுக காரங்க பின்னாடி தான் வந்துட்டாங்க. இங்கேருந்து வந்துட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க, இவர் யூனிஃபார்மில் கை வச்சிட்டாங்க. முதல்ல இப்படி கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் வாய்ஸ் ரொம்ப ரைஸ் பண்ணி இதில் கை வச்சிட்டாங்க. அவருக்கு செம கடுப்பாயிடுச்சு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு. அவர் உடனே ஏய் என்ன போலீஸ் மேலே கை வைக்கிற அப்படின்னு அவரு கேட்க, நேராக எனக்கு தெரியல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு யூனிஃபார்மில் கை வச்சு அவங்க எவ்வளோ ட்ரிகர் ஆவாங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் நிலமையை. அவர் உடனடியாக இந்த ஷார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கை வைக்க ட்ரை பண்ணாங்களே, அவங்ககிட்ட சத்தம் போட்டார், ஏன்பா இருங்கப்பா அதெல்லாம் பண்ணாதீங்க இருங்க அப்படின்ட்டு அவர் சத்தம் போடவே, இந்த ஆஃபீஸரும் என்னங்க மேலெல்லாம் கை வைக்கிறீங்கன்னு அவர் ஒரு மாதிரி ஆதங்கப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வேலை விஷயம் பெருசாக போல, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க ஏதாவது பஞ்சாயத்தை இழுத்து விட்டா அடுத்து என்ன நடக்கும்? ஸோ நேரம்னா இந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாருந்தாங்க சொல்லணும். பிரச்சனை பெருசாலாம் வழுக்க விடலை. ஆனாலும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் தொடர்ந்து அவங்க கிட்ட பேசினார், என்னங்க இது போலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவங்க கோவான குறையிலங்க. திமுகவினர் வந்தாங்களா முன்னாள் அமைச்சர்கள் கூட, அவங்களும் திரும்ப பதிலுக்கு பேசி அந்த இடமே ஒரு மாதிரி போச்சு. விஷயம் எங்கே ஆரம்பிச்சுது, உதயநிதி அவர்களை அழைச்சிட்டு போன அந்த வண்டியை ஃபாலோ பண்ண விடணும், அங்கே ஆரம்பித்த இஷ்யூ எப்படி தான் போயிருக்கு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்மில் கை வைக்கிறாங்கன்ற மாதிரி அப்படி போயிடுச்சு விஷயம். இதுக்கு மத்தியில் திமுக தஞ்சையில் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இதில் தாவேக்காவினரோட கொடிகள் இருக்குல்ல, இது எல்லாம் கம்பத்தோடு பிடிச்சி அப்படி தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. சாலையோரங்களில் நடப்பட்டிருக்கோள்ள அந்த தாவேக்கா கொடிகள், அந்த கொடிகள்லாம் கீழே போடுறது, கால்களால் மிதிக்கிறது, இது போல விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு பாருங்க. இந்த திமுகவினர்லாம் ஃபுல்லாக போராட ஆரம்பிச்சேன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி ஒரு போராட்ட காலத்தில் ஒரு நபர் 2 வீலரில் வந்துட்டு இருந்தாப்புல. வந்தவர் என்னங்க பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுற மாதிரி இப்படிலாம் போராட்டிருக்கீங்க, சாலையெல்லாம் மறிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவே, ஏற்கனவே அங்கே அனிமேட்டடாக இருக்கா பல விஷயங்கள், அவங்க வேற உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த கோவத்தில் வேறு இருக்காங்களா, அந்த கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கடத்தில் அந்த வண்டி ஓட்டு வந்தார் பாருங்க, அவர் நல குறைஞ்சிட்டாப்புல. அது போல விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. இது அப்படியே வெளியே வீடியோ வேறு வந்துச்சுங்க. திமுக சில பேர் அடிக்க பாஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த காட்சி வீடியோ வெளியே வந்துச்சு. ஏற்கனவே ஒரு விஷயத்தில் ஆரம்பித்தது பல ரூபம் எடுத்து போயிட்டுருக்கு. காவிரி நீர் சார்ந்து ஆர்ப்பாட்டம்னு சொல்லி வந்தாங்க திமுக களத்துக்கு. அங்கே நடிகையை பற்றி பேசினாங்கிட்டு தான் கேஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி என்னென்ன ஃபார்மாலிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிச்சயம் எவ்வளோ விஷயங்கள் பதிவாயிட்டிருக்கு பார்த்தீங்கன்னா,
அடுத்து இதுன்னு ஒரு கேஸாக போகும்போது இருக்கு ஒன்றும். அந்த வீடியோ வெளியே வந்துச்சு சொல்லலை, அந்த டூ வீலர் ஓட்டுனரோட நிலைமை. இந்த வீடியோவை அமைச்சர் ராஜ்மோகன் பார்த்துருக்காப்புல. அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு, அந்த பைக் ஓட்டுனவரை சரமாரியாக தாக்குற காட்சியெல்லாம் பார்த்து நான் அதிர்ந்துட்டேங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு எனக்கு. பெண்களை தரக்குறைவாக பேசுகிற திமுகவினர் இப்போ வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட அச்சுறுத்தலால் தான் மக்களும் பெண்களும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. பொது அமைதியை கெடுத்தா சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம் புரியுதா? பப்ளிக் நியூசன்ஸை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து நீங்களும் அரெஸ்ட் ஆவீங்கன்ற துணியில் தான் அமைச்சருங்க வார்னிங் கொடுத்துருக்காரு. இவரோட பதிவை பார்த்தாச்சா, அடுத்து தமிழ்நாடை எதிர்பார்த்த ஒருத்தரோட ஸ்பீச்சு. சரி, இந்த விஷயத்தில் இவர் எதனா தாவேக்கா சைடுக்கான விளக்கத்தை கொடுப்பாப்புல அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார்ல, அவரோட ஸ்பீச்சு ப்ரெஸ்ஸை சந்திச்சாருங்க. இந்த குரூஷியல் டைமில் என்ன தெரியுமா சொன்னார், உதயநிதி அவர்கள் பேசினதில் ஒரு வார்த்தையாவது உங்களால் ஏற்றுக்க முடியுமா? இதை திமுகவினர் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் போட்டு காட்டுங்க அவர் என்ன பேசினார் அப்படின்ட்டு. இவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக பேச உதயநிதிக்கு என்ன அவ்வளோ அவசியம் அப்படின்னு கேட்டிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர்னு அவர் எடுத்துக்க முடியாதுங்க. ஒரு எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு கூட உதயநிதி அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு இவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காப்புல நிர்மல்குமார் அவர்கள். ஏற்கனவே திமுகவினர் சார்ந்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கணும்னா இவர் தான் ப்ரெஸ்ஸை சந்திப்பார். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா, ஸோ இவர் பேசாமல் இருந்தால் எப்படி? எனக்கு தெரிஞ்சு இது ப்ரெஸ் மீட்டு. இதுக்கப்புறம் பேக் டு பேக் நிறைய பேசுவார் பாருங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே, ஒரு பக்கம் திமுகவினர் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க, போராட்டத்துக்கு களத்துக்கு வந்துட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் தாவேக்காவினரும் உங்களுக்கு மட்டும் தான் கூட்டம் இருக்குன்னு நினச்சிங்களா, எங்களுக்கும் இருக்குன்ற துணியில் பல பேர் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது தப்புன்னு இவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கினர் ஒரு பக்கம். இந்த கடையினூர் பகுதியில் என்ன தெரியுமாச்சு, இனிப்புகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து தாவேக்காவினர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டான முடிவு அரசு எடுத்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணதுக்கு தகுதியான நபர் தான் அவர். கரெக்டான விஷயம். சிஎம் விஜய் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸை கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தூரத்துலேருந்து திமுகவினர் பார்த்தாங்கன்னா அவங்க மனநிலை யோசிச்சு பாருங்கள், கலவரங்கள் ஆட்டோமேட்டிக்காக மூடாது. இப்படி தான் ஆரம்பிக்கும். இங்கே ஒரு பக்கம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் எதிர்ப்பு போராட்டம், இப்படி போயிட்டுருக்கு தமிழ்நாடோட அரசியல் களம் மொத்தமாக. தர்மபுரியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட உருவ பொம்மை இருக்குல்ல, அதை தாவேக்காவினர் கீழே போட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு பக்கம் சிஎம் விஜயோட உருவ பொம்மையை திமுகவினர் எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இது நடந்திருக்கு. எங்கள் தலைவர் அசிங்கமாக பேசினா நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு அங்கேருந்து தாவேக்காவினர் முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருவரும் தக்க பாடம் புகட்டுவோம். ஒழிக ஒழிக ஒழிக. எதிர்க்கட்சி தலைவரே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக கேட்டாகணும்ல. ஏன்னா இந்த ரியாக்ஷன் ஒன்று பதிவு. இதுக்கப்புறம் இந்த பதிவை மேற்கொள்ளிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்களும் ஸ்டேஜில் பேசுவாங்க. அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் இருக்கார்ல, பே சண்முகம் அவர்கள், இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்ரீவைகுண்டோ தாவேக்கா எம்எல்ஏ மேலே எப்போங்க ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? ஆக்ஷன் எடுங்க. எந்த கட்சியினராக இருந்தாலும் பெண்களை பாலியல் ரீதியாக பேசினா ஆக்ஷன் எடுப்பீங்களே, அப்போ அவங்க மேலே எடுங்களேன். பேரவையில் எதிர்க்கட்சி தலைவரோட பங்களிப்பு ரொம்ப அவசியங்க. கூட்டத்தொடரை கவனத்தில் கொண்டு இந்த அரசு செயல்படணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. பாலிஷ்டு ஸ்டேட்மெண்ட் தான். ஒட்டுமொத்தமாக திமுக ஸ்டாண்டே அவர் எடுக்கலை, தாவேக்கா ஸ்டாண்டே எடுக்கலை. வழக்கம் போல் கம்யூனிஸ்ட் தோழர்கள் கரெக்டாக நியூட்ரலாக போவாங்களே, அதுதான் இங்கே ஒரு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காப்புல. அடுத்தான திரும்ப இவர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பல பேர் வெயிட் பண்ணாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, உதயநிதி அவர்களை சிறைப்படுத்துறத ஆளுங்கட்சி தவிர்த்துருச்சு அப்படின்னா நன்மதிப்பு உயரும்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ, தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா அண்ணன் நிலமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க, சாதாரண விஷயம் இல்லை. அடுத்த லைனை கவனிங்க, எள்ளல் நடையில் பேசும் முறையையும் தவிர்த்திருக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது முதல் விஷயம், தாவேக்கா அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் விடணும், அதுக்காக நான் விட்டுட்டேன், அதுக்காக இந்த வார்த்தைகள் பாலிஷ்டா. ரெண்டாவது வரி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்னு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அது டபுள் மீனிங்காக பேசிட்டாருன்ற மாதிரி தான் விஷயமே பெருசாச்சு. ஸோ எள்ளல் நடையில் பேசுகிற இதெல்லாம் தவிர்த்துறோன்ற மாதிரி அவர் அப்படி போயிட்டாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் நான் டீப்பாக போக விரும்பல. ஓகே, ரைட்டு. ஆனால் ஜி.கே. வாசன் இவர் என்ன சொல்லியிருக்காரு, பொறுப்புள்ள தலைவர்கள் பொறுப்போடு பேசணும், பெண்களை பற்றி பப்ளிக்கில் அநாகரிகமான பேசக்கூடாது, சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே சமம் தான், சட்டம் தன் கடமையை செய்யும்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொன்ன அதே டெம்ப்ளேட் வரியை
இங்கே இவரும் பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், தேசிய மகளிர் அணி தலைவர் பாஜக. ஆக்சுவலாக மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சார்ந்து கைது நடக்குதுனாக்கா பாஜகவினர் எந்த அளவுக்கு முன் வந்து பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்க சார்ந்த அரெஸ்ட் எதனா நடக்குதுன்னா ஒட்டுமொத்த பாஜகவும் அந்த கைது கரெக்டுன்னு பேசுவாங்களா? அதான் இங்கே நடந்திருக்கு. ஏன்னா சனாதன ஒழிப்பு சார்ந்து இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது, அப்போ இவங்களாம் ட்ரிகர் ஆனது, அந்த ஃப்ளாஷ்பேக் நிறைய இருக்குல்ல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது பெண்ணை பற்றி அவதூறு பேசுகிற எல்லாருக்கும் ஒரு தக்க பாடமாக இருக்கும். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஆக்ஷன் எடுக்கிற பட்சத்தில் சிஎம் விஜய் அவர்களோட நடவடிக்கையை வரவேற்போம்னு சொல்லியிருக்காங்க. ஜோசப் விஜய்னு மெர்சல் டைமில் அந்த இஷ்யூலாம் ஞாபகம் இருக்கா? அதே பாஜக தான். பட் இப்போ காலை எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா? ரைட்டு. அண்ணன் டிடிவி தினகரன், நான் எதிர்பார்த்த ஸ்டேட்மெண்ட்ஸில் அண்ணனோட ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, உதயநிதி அவர்கள் பொறுப்போடு பேசியிருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கோர்ட்டு தான் நடவடிக்கை எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறமா கைது பண்ணியிருக்கீங்களே, இதை செஞ்சிடக்கூடாது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கணுன்றாரு. எதிர்கட்சிகளோட குரல் வலையை நசுக்கிற செயல் இதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, திமுகவில் இல்லாதவங்க சொல்கிறேன், மாற்று கட்சிகளை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியறது, இல்லை அவர் பேசிடக்கூடாது அப்படின்ட்டு. அதை கூடவே நம்ம அப்படியே சொல்லிட்டோம்னாக்கா திமுக பக்கம் ஸ்டாண்டை ஃபுல்லாக எடுத்துகின்ற மாதிரி மக்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிடுமோன்னு கூடவே தாவேக்கா அரசு லைட்டாக கண்டிக்கிற மாதிரியும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஓகே ரைட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினாருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். பேரவைக்குள்ளே வரவிடாமல் உதயநிதி அவர்களை தடுக்கிறதுக்காக தான் இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முயற்சின்னு சொல்லப்படுது பார்த்தீங்களா? அவர் அவைக்குள்ளே வந்த பிற்பாடு என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.